50-30-20 விதிமுறையை பின்பற்றி செலவுகளை எளிதாக கட்டுப்படுத்துவது எப்படி? 50-30-20 விதிமுறை என்பது தனிப்பட்ட நிதியை கட்டுப்படுத்த ஒரு எளிய வழிமுறை. இதில் வருமானத்தை 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது: அவசியங்கள், விருப்பங்கள் மற்றும் சேமிப்பு. 50% வருமானம் நம்ம அவசியமான செலவுக்கு போகணும். வீடு வாடகை, கார், பாய், பெட்ரோல், மின் கட்டணம், ரீசார்ஜ், உணவு, தண்ணீர், உடைகள், மருத்துவ சிகிச்சை, கல்வி போன்ற அவசிய செலவுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். 30% வருமானம் சந்தோஷத்துக்கு, ஹோட்டலா சாப்பிடுறது, சினிமா போறது, ஷாப்பிங், ஸ்மார்ட் போன், விலையுயர்ந்த நகைகள், அரிதான விலையுயர்ந்த விடுமுறை பயணம், பெரிய வீடு, பிராண்டு பைகள், விலையுயர்ந்த அழகு சாதனங்கள், ஆடம்பரப் பொருட்கள், வழக்கமான பொழுதுபோக்கு, தேவையற்ற பொருட்களை வாங்குதல் போன்ற விருப்பச் செலவுகளுக்கு உபயோகப்படுத்தலாம். 20% வருமானம் சேமிக்கணும். அவசர தேவைகளுக்கான சேமிப்பு தொகையை துவக்கி வளர்த்தல், தனிநபர் ஓய்வூதிய சேமிப்பு கணக்கு, கடனை அடைப்பது, குறைந்தபட்சம் தேவைப்படும் தொகையை விட அதிகமாக கடன் தொகைகளை செலுத்துவது போன்று பயன்படுத்த வேண்டும். இது நிதி பாதுகாப்புக்கும் எதிர்கால திட்டங்களுக்குமான அடிப்படை. இவ்விதிமுறை அமெரிக்க செனட்டர் எலிசபெத் வாரன் மூலம் பிரபலமாகியது. இது நிதி மேலாண்மையை எளிமைப்படுத்தி நிதி அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இதை ஆரம்பிக்கும் போது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும், பிறகு இதன் பலன் அதிகமாக இருக்கும். உங்கள் பொருளாதார மனநிலை ஆராயவும் மேம்படுத்தவும் உதவும். 50-30-20 விதியின் நன்மைகள்: பயன்பாட்டின் எளிமை, சிறந்த பண மேலாண்மை, முக்கிய செலவுகளுக்கு முன்னுரிமை அளித்தல், ஸ்மார்ட் நிதி உத்தி, நடைமுறை நிதி தேர்வுகளை ஊக்குவிக்கிறது, சேமிப்பு இலக்குகளுக்கு முக்கியத்துவம், நீண்ட கால நிதி பாதுகாப்பு. நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசருடைய பரிந்துரையை எடுத்துக்கங்க. தேங்க்யூ.